அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சான்றாண்மை, குறள் எண் 981. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. சான்றாண்மை என்றால் தன்னை முன்மாதிரியாக கொண்டு, நல்ல முன்மாதிரியாக கொண்டு சமூகம் பின்பற்றும்படி வாழ்பவர்கள் எல்லாம் சான்றோர்கள். அப்படி அவர்கள் செய்வதுதான் சான்றாண்மை. இந்த சான்றோர்களுக்கு கடமை என்றால் என்னவென்றால், அனைத்து நல்ல செயல்களுமே அவர்களுடைய கடமைதான். ஃபார் த கிரேட் பீப்புள் ஆல் குட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தர் டியூட்டிஸ். சமூகத்தில் முன்மாதிரியாக இருக்கிறது அப்படின்னா யார்? ஒன்று, அரசியல் கட்சி தலைவர்கள். இரண்டாவது, அரசியல் கட்சியை சாராத தலைவர்கள். மூன்றாவது, திரைப்பட நட்சத்திரங்கள். நான்காவது, விளையாட்டு வீரர்கள். ஐந்தாவது, நம் குடும்பத்தில் உள்ளவர்கள். ஆறாவது, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நட்புகள், உறவுகள். இவங்களில் யாராவது செயற்கரிய செயல்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவர்களை நாம் முன்மாதிரியாக, ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் ஐயன் எப்படி சொல்கிறாருன்னா, மற்றவர்கள் ரோல் மாடலாக, முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதுங்கிறது வேற. நீங்கள் ஒருத்தருக்கு முன்மாதிரியாக, ஒருத்தருக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நல்லவையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஐயன் சொல்கிறார். அப்போது மிகப்பெரிய சாதனைகள் புரிந்தவங்க மட்டும் முன்மாதிரின்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தங்களுடைய நடவடிக்கைகளில் ஒழுங்கு காட்டுபவர்கள் அனைவருமே முன்மாதிரிகள் தான், நல்லவர்கள் தான், சார்ந்தவர்கள் தான். அப்போ அந்த ஒழுங்குங்கிறது என்ன? அதிகாலையில் எழுவது, ஆலயம் தொழுவது, இல்லை என்றால் கதிரவன் தொழுவது, உடற்பயிற்சி செய்வது, மனதை ஒருநிலைப்படுத்துவது, நல்லெண்ணங்களை மனதில் விதைப்பது, நல்லவற்றை பேசுவது, நல்லவற்றை எழுதுவது, நல்லவற்றை சொல்லிக் கொடுப்பது, தீய குணங்கள் எதையும் தன்னிடம் அண்டாமல் பார்த்துக்கொள்வது, பிறருக்கு உதவி செய்வது, இரக்கம் காட்டுவது, இப்படி அடுக்கிக் கொண்டே போலாம் நல்லவை என்றால். ஒரு முனிவர் தண்ணீரில் விழுந்த தேளை எடுக்கும் பொழுது அந்த தேள் கொட்டியது. அந்த தேளுக்கும் அந்த முனிவர் நல்லவை செய்திருக்கிறார். அந்த தேளினுடைய கொட்டிய வலியை பொறுத்து கொண்டும் மீண்டும் மீண்டும் அந்த தேளை வெளியில் எடுப்பதற்கு அவர் முயற்சி செய்து வெற்றியும் பெற்றிருக்கிறார். இவர் நல்லவர். ஏனென்றால் அவர் நல்லது செய்கிறார். தனக்கு ஒரு கெட்டது வந்த பொழுதிலும் அவர் நல்லது செய்கிறார். ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோன் பழிக்கும் வினை அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்போ சான்றோர்களாக வாழ்பவர்களும், சான்றோர்கள் என்று கருதப்படுவர்களும் பழிக்கக்கூடிய எந்த செயலையும் ஒருவன் செய்யாமல் இருந்தாலே அவன் சான்றோர் ஆகிவிடுவான். அதுதான் அந்த நல்லவை செய்தல் அப்படிங்கிறது. பல நேரங்களில் நல்லது செய்கிறது அப்படின்னா தவறுக்கு துணை போகிறதும் நல்லது செய்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது யாருக்கு? தவறிழைத்தவர்களுக்கு நல்லது செய்கிறது. ஆனால் அது அறத்துக்கு நல்லது செய்கிறோமோ என்றால் கிடையாது. அப்போது எதுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அறத்துக்கு நல்லது செய்ய வேண்டும். எது நேர்மையானது, எது நியாயமானது, எது சரியானது, எது அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியது, இப்படிப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்தோம் என்றால், அல்லது ஒரு செயலை செய்தோம் என்றால் அவை அனைத்தும் நல்ல செயல்களே. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, மருத்துவரோட கூட்டு போகிறோம். மருத்துவர் ஊசி போடுறாரு. அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுது கத்துது. அப்போது அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவர் நல்லது செய்யலை. ஆனால் அந்த குழந்தை உடல்நிலை நன்றாக வேண்டுமென்றால் அவர் அறத்தின்படி அந்த ஊசியை போட்டுத்தான் ஆக வேண்டும், அந்த மருந்தை செலுத்தித்தான் ஆக வேண்டும் உடலில். அப்போ அவர் நல்லது செஞ்சிருக்காரா, தீயது செஞ்சிருக்காரா? குழந்தை தனக்கு நல்லது செய்யவில்லை என்று கருதிய பொழுதிலும் அந்த மருத்துவர் அந்த குழந்தைக்கு நல்லது தான் செய்திருக்கிறார், தீயவற்றை செய்யவில்லை. இப்படித்தாங்க பல நேரங்களில் சான்றோர்களும் சில ஒழுக்க குறைபாடு நேரும் பொழுது சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த கடினமான முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்றால் அதற்காக அவர்கள் நல்லது செய்யவில்லை என்று பொருள் அல்ல. அந்த கடின முடிவின் காரணமாக அந்த இடத்தில் நல்லது மலரும், அல்லவை போகும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையின் காரணமாக தான் சான்றோர்கள் அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால் சான்றாண்மை மேற்கொண்டு ஒழுக வேண்டும், தான் இன்னொருவருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால், எல்லா நேரத்திலும்
நல்லது செய்வதுதான். அதை சார்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை கடமையாகவே எடுத்து செய்ய வேண்டும். எல்லா நல்ல செயல்களும் அவர்களுடைய கடமை. அதுதான் ஐயன் இந்த குறளை சொல்றார். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திரலை வழி கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடை 4 நன்றி. டாக்டர் செல்வகுரு யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.